கைஸ், நாளுக்குள்ள வந்துட்டோம். எங்கள் நிலைமையை பார்க்குறீங்களா? ஹே ஹாய் நண்பர்களே, இப்போ கிளம்பியாச்சு, பேக்கில் எடுத்தாச்சு, நம்ம ரெடி. பட் நைட்டு 12 o'clock தான் நான் சொன்ன மாதிரி ட்ரெயின். பட் இப்போயே கிளம்பிட்டோம். டைம் வந்துட்டு நியர்லி 9:30. ஸோ வீட்டிலேருந்து கிளம்புறோம். வடவள்ளியிலேருந்து நம்ம ரயில்வே ஜங்ஷன் போயிட்டு இந்த விலாகை கண்டினியூ பண்ணலாம். வாங்க போகலாம். செம்ம காமெடி ஒன்று நடந்துருச்சு. மழை வேற வந்துருச்சு பயங்கரமாக. இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டு போயிட்டுருக்கோம். ஏதாவது உங்களுக்கு தெரியுதா? பவர் வேற இல்லை. அப்படியே கிளம்பி போகலான்னு பார்த்தா ஃபுல்லாக மழை ஜோன்னு பெய்யுது. என்ன பண்ணுறது? நம்ம வேறு பஸ் ஸ்டாண்டு போகணும், வடவள்ளி பஸ் ஸ்டாண்ட். வழி அனுப்புகிறவனுங்க யாருன்னு பார்த்தீங்கல்ல, வழி அனுப்ப வந்திருக்கான். இது வந்து நம்ம சிறுத்தை சிவா. இது வந்து அலப்பற ஆதர்ஸ். இங்கிட்டு இருக்கிறவன் இருக்கிறதுலையே கிரிக்கே வந்தேன். ஓகே கைஸ், கிளம்பிட்டோம். வடவள்ளியிலேருந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் தான் போகணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஹாய் சொல்கிறா சார். அவன் ஓகே கிளம்பிட்டோம். ஜங்ஷனில் போயிட்டு மீட் பண்ணலாம். பாய். அப்படியே போகணும். அப்படியே ஜங்ஷன் பக்கத்தில் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து ஜங்ஷனுக்குள்ளே போகலான்ட்டு போனோம். நாங்கள் உள்ளே போகும்போது சாப்பிட்டு உள்ளே போகிறதுக்கே வந்து 11 o'clock ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க போய் நின்றுட்டு 11க்குள்ளே போனோமா. உள்ளே போயிட்டு 12:15 தான் நமக்கு ட்ரெயின். அதனால் அப்படியே உள்ளே போய் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு 1 hour கிட்ட என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஜங்ஷன்லேயே வெயிட் பண்ணோம். நமக்கு SX கோச்சு அந்த பொசிஷன் எங்கே வரும்னு பார்த்துக்கிட்டு ஒரு குத்து மதிப்பாக உட்காந்துக்கிட்டோம். ஜங்ஷன் வந்துட்டோம். ட்ரெயினுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்புறம் பார்த்தா கடைசியாக நம்ம ட்ரெயின் வந்துடுச்சு. வாவ், வர்ற வியூவே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்குல்ல? ட்ரெயின் வந்துருச்சுன்னு ஒரே எல்லாத்துக்கும் ஒரு ஜாலி. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கிளம்புன டைமே மிட்-நைட்டு 12:15 தான் ட்ரெயின் எடுத்தாங்க. எடுத்து ஒரு 1 hour கழித்து பார்க்கும்போது எல்லாம் கருகுமுன்னு இருந்தது வெளியில். இப்போ நம்ம எர்ணாகுளம் போயிட்டுருக்கோம். போகிறதெல்லாம் அப்போ கூட அழகாக தான் இருந்தது வியூ. அதுக்கப்புறம் எப்படியோ அடித்து பிடிச்சி நம்ம ட்ரெயின் வந்து எர்ணாகுளம் வந்துடுச்சு. எர்ணாகுளத்தை ரீச் ஆகும்போதே அந்த டைமுக்குங்க ஒரு 4:35 தான் இருக்கும் நாங்கள் வந்த டைம். அந்த டைமுக்கும் வந்துட்டு நிறைய பேர் உட்காந்து அந்த வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. எப்படியோ ஒரு வழியாக நம்ம ஜங்ஷன் வந்துட்டு எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, எங்களோட லோக்கல் ட்ரெயின் எந்த பிளாட்ஃபார்மில் வருது அப்படிங்கிறது தெரியல. அதை பின்ன கேட்டுட்டு அப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசிட்டு உட்காந்துருக்கோம். அது எப்படியும் இந்த ட்ரெயினுக்கு பின்னாடி தான் வரும் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. இந்த பின்னாடியெல்லாம் வராது, இன்னொரு பக்கத்து ட்ராக்கில் வரணும் இன்னொருத்தையும் சொல்கிறான். சரி, நீ இறங்கி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வழியாங்க இந்த ட்ரெயின் கிளம்பினோடனே 5 நிமிஷத்தில் வந்துடுமாங்க. பிரச்சனை இல்லைங்க. அப்பாடா, ஒரு வழியாக ட்ரெயினில் ஏறிட்டேங்க. இதை லோக்கல் ட்ரெயின் அடித்து பிடிச்சி ஏறி உட்காந்துட்டோம். அதுவும் பின்னாடி இருந்து உட்காந்துட்டு ஒருத்தன் தலையை தூக்கி காமிக்கிற பாருங்க, அவன் தான் கண்ணன். ரைட் சைடில் கிருஷ்ணா இருக்கான். சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் உட்காந்துட்டோம். ஆனால் லோக்கல் ட்ரெயின் தான், அது சிட்டிங் தான். அது நல்லா ஃபாஸ்ட்டாக போச்சு. வாவ்,
இந்த வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வியூ அழகாக இருக்கா? கேரளாவே அழகு தான். பட் அலப்பியை நம்ம நெருங்கிட்டோம் இல்லையா? அது வந்து கரெக்டாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இந்த அலப்பியை நெருங்கின இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:00 மார்னிங். வேறு லெவலில் இருந்துச்சுங்க வைபு. செம்ம. நம்ம அலப்பி ஸ்டேஷன் வந்துட்டோம். ஹாய் கைஸ், ஆலப்புழா வந்துட்டோம். எங்கள் நிலைமையை பார்க்குறீங்களா? பயங்கர மழை. மழை வந்து செஞ்சிடும் பார்த்தீங்கன்னா ட்ரோன் மழை பெய்யுது. ஆமாம், என்ன வந்து வீட்டில் அவ்வளோதான் பாருங்கள், அட்டி வெளுக்குது. இங்கே ஒருத்தர் போய் நின்று இருக்கீங்க. இந்த மலையிலேயே நம்ம ஒரு ரேம்ப் வாக் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். சரி, ஓகே, நம்ம போட் ஹவுஸ் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிளானை பார்க்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்துட்டு மழை நின்றுச்சு. மழை நின்னா நம்ம சும்மா இருப்போமா, நமக்கு வேறு டைம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லோரும் ஃபோட்டோ எடுக்க, வீடியோ எடுக்க நல்லா இருந்ததுங்க. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்தோம். ஸ்டேஷனை விட்டு எக்ஸிட் பண்ணிவிட்டு வந்தோம். இதுதான் இந்த வியூ. பார்த்திங்கன்னா ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்ததுமே இதுதான் ரயில்வே ஸ்டேஷன். பஸ் ஸ்டாப். பஸ் எல்லாம் மினி பஸ்லாம் நிறையா இருக்கும் இங்கே. வாங்க அப்படியே போகலாம். கைஸ், இப்போ நம்ம ஆலப்புழா வந்துட்டு பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து எல்லாம் ஒரு பிளான். காலையில் அப்படியே டீ சாப்பிட்லான்னு இங்கே சாயா குடிச்சிட்டு அப்படியே நம்ம பீச்சை வந்துட்டு அப்படியே மார்னிங்கே பீச்சை பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு பிளான் பண்ணி கிளம்புறோம். அதில் கண்ணை வேறு முன்னாடி நான் வந்து என்னை வேணும் வீடியோவில் காமின்னு சொல்லி சொல்கிறான். இப்படியே ஒரு மார்னிங் டைமா, அதனால் அப்படியே ஒரு டீ ஒன்று சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டு பீச்சுக்கு போகலான்னு தான் இருந்தோம். பட் பீச் போகிறதுக்கு முன்னாடி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்ணும் இல்லையா? ரொம்ப பசி வேறு. சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் வாங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஹோட்டல் நல்லாயிருக்குன்னு சொல்லி தொலைவெல்லாம் இல்லை, அப்படியே எல்லாத்துட்டையும் கேட்டுட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே நடந்து போக ஆரம்பித்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடு நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அப்படியே நேராக நடந்து போனோன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஜஸ்ட் ஒரு 1.7 கிலோமீட்டரில் வந்து நமக்கு பீச் இருக்குது லெஃப்ட்டில். அதே மாதிரி ஒரு 1 கிலோமீட்டர் வந்து நம்ம ரைட்டில் போனோன்னா கரெக்டாக அந்த சிட்டியோட அந்த இதுக்குள்ளே போய்க்கலாம். அங்கே போயிட்டு நமக்கு ஹோட்டல்ஸ்லாம் இருக்கும் நிறையா. ஸோ அங்கே தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். அப்புறம் பார்த்தா ஒரு ட்ரெயின் வந்துட்டு இப்போ தான் கிளம்பிச்சு. அந்த வியூ நல்லா இருந்தது, அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் திரும்பி கொஞ்சம் பார்த்தோம். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு 4 ஸ்டார் ஹோட்டல் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைடில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே ஒன்று இருக்குங்க. இதை நம்ம பின்னாடி பார்ப்போம். அப்போ நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேரளானாலே இந்த மாதிரி ஹவுஸ் அழகாக இருக்கும். பார்த்திங்கன்னா அவங்க பில்டிங் ஸ்ட்ரக்சரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ரோட்டில் போகும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதே மாதிரி கிளைமேட் வந்து ரொம்ப காமாக மழை வர்ற மாதிரி அழகாக இருந்ததுங்க. வெயிலே இல்லைங்க, சில்லுன்னு காற்று வேறப்ப காலையில் டைம் வரையா. ஸோ அப்படியே கிளம்பிட்டோம். அப்புறம் ஒரு வழியாக ஒரு நல்ல ஹோட்டலுக்கு வந்துட்டோங்க. சதியாஸ் ரெஸ்டாரண்ட். 4 ஸ்டார் ரிவ்யூ இருந்தது. உண்மையிலேயே ஹோட்டல் தரமாக இருந்தது, எல்லா வசதியும் இருந்துச்சு, ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் அவைலபிளாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஆப்பம் ஆர்டர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் நான் ஆப்பம் வாங்கிட்டேங்க. அதுக்கு வந்து முட்டைக்கறி வாங்கிட்டேன். பிரதர் எல்லாருமே வந்துட்டு அப்புறம் சப்பாத்தி வாங்கினாங்க.
கிளம்பிட்டோங்க. அப்படியே பீச்சுக்கு போகலான்ட்டு கிளம்பிட்டோம். இப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட் இப்போ தான் சாப்பிட்டோம். ஆப்பம் சாப்பிட்டோம், கடலைக்கறி சாப்பிட்டோம், முட்டை கிரேவி எல்லாம் சாப்பிட்டோம். ரேட்டெல்லாம் ரொம்ப சீப்பருங்க. ஆப்பம் 10 ரூபா தான், எக்கு கறி வந்து 30 ருபீஸ், கடலைக்கறி வந்து 40 ருபீஸ், அவ்வளோதான். சூப்பராக இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. மழை வேறு இடையிலே வந்துகிட்டே இருக்கா, அதனால் என் கையிலேயே பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். வாங்க போகலாம், அங்கே போய் கண்டிப்பாக பண்ணிக்கலாம் வாங்க. Fearless.